ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடக ராசி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தனங்குடும்ப பாகிஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுகிறார்கள். இம்மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவும். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தைரிய வீரிய ஸ்தானத்திலே இம்மாதம் 18ஆம் தேதி வரை தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இளைய சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குருவனுடைய பார்வை இம்மாதம் 8ஆம் தேதி வரை சுகஸ்தானத்திலே விழுவதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி இம்மாதம் 18ஆம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் விளை பொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினருடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும்
புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வையும் புத்திரஸ்தானத்திலே விழுவதாலும் 8ஆம் தேதி வரை குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 8ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இம்மாதம் பிற்பகுதி மிகவும் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் விரைய ஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்வதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழலும் அமையும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சிலருக்கு அகலும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவானும் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாகும். அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதம் 8ஆம் தேதி வரை குருவுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 8ஆம் தேதிக்கு பிறகு தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதம் விரைய ஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதி மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இம்மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் லாபஸ்தானாதிபதி இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். கூடுதலான லாபத்தை பெற முடியும். இம்மாதம் 8ஆம் தேதி வரை பாக்கியாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.